போராடும் ஒரு அண்ணனின் கதையை முதல் படை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி திரு திவ்யதர்ஷினியாம் என்னுடைய உரை உங்களுக்காக உங்கள் முன்னால் இதோ. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன்? இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்க கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகர்வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் வீழ்வீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுத்தை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே நீ. அதை போல இந்த குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்பதை கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருந்தன. சென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என்பதை தீர்ப்பு எழுதுவதற்கு தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் விதிவிலக்கா? ரங்கூர் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தந்தையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கொண்டிலே நிற்கிறானே, இது இந்த ஜாலக்காரி ஜானி. இவள் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒன்று. பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், பிறகு பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக. ஆம், பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீ. கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அதிலே காலையில் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கொண்டிலே நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேணும். இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கை. நான் மட்டும் தடுத்திராவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவள் கணக்கன் பார்வையை கேட்டு அதில் முதன்மையானவன் இதோ இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்ற தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது ஒன்றும் விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார். அது கஷ்டம் ஒருவதை காண முடியாமல் அதே முறையில் தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பிய தமிழருக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், பணக்கார வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஒட்டி இருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை துரத்தியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், அவள் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை தீட்டுவோம். செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்குக்கோ வக்கீலாக மாறுகிறார்? இல்லை, யார் வழக்குக்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழைத்து எண்ணிய மாபாவிகளுக்கு அண்ணன் புத்தி புகட்டுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியில் அவர்களாக அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை பஞ்சத்திற்கு வரவழைத்த பஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காவலிலை செய்யும் கோடி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணிகளும்
கொஞ்சம் பைத்தியம். ஆமாம், பைத்தியமாக நடித்தேன். என் தந்தையின் வேதனையை அதிகப்படுத்தக் கூடாது என்பதற்காக. ஐயா நீதிபதி அவர்களே, நம்ப வேண்டாம். எனக்கு இப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பு எழுதும். என் தந்தை கல்யாணியை மட்டும் மன்னித்து விடுங்கள். அது பற்றி நீ பேசக்கூடாது. அது குழந்தையை கொலை செய்த குற்றம். இல்லை, கல்யாணி குற்றம் செய்யவில்லை. குழந்தை கொலை செய்யப்படவில்லை. இதோ கல்யாணியின் குழந்தை. கல்யாணியின் குழந்தை உன்னிடம் எப்படி கிடைத்தது? இரவு காணும் இரவுகளில் நான் ஆற்றினை படகில் செல்வது வழக்கம். அவ்வாறு செல்லும் பொழுது குழந்தை படகில் வந்து விழுந்தது. யார் குழந்தை என்று தெரியாமல் வளர்ந்து வந்தேன். சுற்றுப்பயணம் சென்றிருந்த எனது அண்ணா வீடு திரும்பினார். விமலா, யார் குழந்தை? வழக்கம் போல் படகில் செல்லும் பொழுது குழந்தை படகிலே வந்து விழுந்தது. விவரம் ஒன்றும் தெரியவில்லை. கல்யாணியின் குழந்தையாக இருக்குமோ? என்ன? இதோ பார். கல்யாணி என்ற பெண் உணவு கிடைக்காத காரணத்தால் குழந்தையை ஆற்றிலே எரிந்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள போகும்போது பிடிபட்டு கோர்ட்டிலே நிற்கிறார் குற்றவாளியாக. கல்யாணி கல்யாணி குணசேகரன். ஆமாம், குணசேகரனின் தந்தைதான். வழக்கு பற்றி கூறினார். உண்மை தெரிந்ததான் ஒருவன். இவரை உனக்கு தெரியுமா? ஆம், இவர்தான் குணசேகரன், கல்யாணியின் அண்ணன். அண்ணா, வேடிக்கையான வழக்கு. கல்யாணி குணசேகரன் வழக்கு முடிவு. குழந்தை சாகவில்லை. குணசேகரன் செய்தது தற்காப்புக்கே. கருணை காட்டலாம் என நீதிபதி சிபாரிசு. கல்யாணி குணசேகரன் இவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் அவர்கள் செய்தது குற்றம்தான் என நீதிபதி தீர்ப்பு கூறினார். குழந்தை சாகவில்லை ஆதலாலும் குணசேகரன் பூசாரியை தாக்கியது தன்னை தற்காத்துக் கொள்ளவே செய்ததாலும் சர்க்கார் இவர்களை விடுதலை செய்துவிடலாம் என சிபாரிசு செய்துள்ளது. பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும்